சார் வணக்கம். நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பான அறிக்கைகளை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான் வெளியிட்டு வருது. அது 2023 வரை மட்டும்தான் வெளியிட்டிருக்குது. சரியா? 2023ஆம் ஆண்டு அறிக்கையை வெளியிடும்போது அந்த ஓவரால் குற்றங்களில் 22, 21 சேர்ந்து வந்துடும். அதில் நான் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2021 கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் ஐபிசி ப்ளஸ் ஸ்டேட் எஸ்எல்எல் ஸ்டேட் ஸ்பெஷல் லா, சரியா, அது எல்லாம் சேர்த்து 8501 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது 21. 22 9207 மேடம் வாங்க. 23 8943, சரியா. இது 24 25 இப்போ தான் நடக்குது. 24ஓட ரிப்போர்ட் நமக்கு இன்னும் வரல. அதனால் இப்போ இவர்கள் குறிப்பிடுவதை போல ஒரு கணிசமான அளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை சொல்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தானா அப்படின்னா நான் இதை கம்பேரிட்டிவ்காக தான் நான் சொல்கிறேன். அகில இந்திய அளவிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21 4,28,778, 4,45,000 22, 23 4,82,000 அகில இந்திய அளவிலும் அதிகரித்திருக்கிறது இது. சரியா? இப்போ இவர்கள் குறிப்பிடுவதை போல, எதிர்கட்சி குறிப்பிடுவதை போல இங்கே முற்றிலுமா இங்கே பாதுகாப்பே இல்லை, திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் இது பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக இது மாறிவிட்டது அப்படின்ட்டு ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறாங்கல்ல. இப்போ இதுக்கு முன்னால் இருந்த டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போனார். சென்னை ரொம்ப பாதுகாப்பான ஒரு நகரம் அப்படின்ட்டு. அவரே தான் சொன்னார், தமிழ்நாடு தான் பாதுகாப்பான நகரம்னு அவரும் சொல்லிட்டு போனார். இப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே ரொம்ப பாதுகாப்பான நகரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த புள்ளி விவரங்களும் யதார்த்த நிலையும் எடுத்து காட்டுவது என்ன சார்? அதாவதுங்க, புள்ளி விவரம் யதார்த்த நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடு என்னை பொறுத்தவரை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் பெண்களுக்கு. சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பான நிலையை தான் பெண்கள் உட்பட அல்ல, ஆண்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வட மாநிலத்திலிருந்து பெங்காலிலிருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள் கேட்டால் நாங்கள்லாம் இவ்வளவு சுதந்திரமாக இவ்வளவு பாதுகாப்பாக எங்க ஊர்கள் இருக்க முடியாது, நான் வடபுலத்தில் அவ்வளவு மோசமாக இருக்கிறோம், வடபுலத்தவர்கள் மிக அப்படின்னு சொல்லியிருக்கோம். எத்தனையோ வியாபாரிகள் பொருட்களை எத்த பாதுகாப்பு எல்லாம் எடுத்துக்கிறார்கள், பெண்கள் வந்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறார். அதே தாண்டி இது போன்ற குற்றச்செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இது எல்லா இடத்தையும் நடக்குது, கண்டிக்கத்தக்கது. இதை பாதுகாப்பு பார்க்கணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சொல்லுகின்றவர்களும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இதே மாதிரி தான் இரவு நேரத்துல ஒரு பின்பக்கமான இடத்த போய் தங்கியிருக்கும் மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கான விசாரணையை வைத்தோம், குற்றவாளிகள் பிடித்தார்கள், கொண்டார்கள். அதே போலத்தான் இங்கேயும் இரவு நேரத்தில் 11 மணிக்கு மேல் விமான நிலையத்துக்கு பின்பக்கம், எப்பவும் விமான நிலையம் ஒதுக்குப்புறமான இடத்துல கட்டப்படுவது, அந்த விமானத்துக்கு பின்பக்கம் போய் காரை போட்டுக்கிட்டு ஆணுமனை பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும். இதேதான் டெல்லி பஸ்ல நிர்பயா வழக்கிலும் நடந்தது. ஆகவே இப்போ ஒரு டவுனுக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ள ஒரு நூக்கப்பாக்கத்துல அல்லது ராயப்பேட்டையில இப்படி பப்ளிக்ல ஒரு சம்பவம் நடந்தா பெருசா பேசலாம். இவங்களே வழிய போய் விலக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து இன்னைக்கு அவங்களுடைய பாவம், அவங்களுடைய நிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை குற்றவாளிக்கான தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும். அது நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு. எல்லா சமீபத்தில் உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு கருப்பொழிப்புல தீர்ப்பு ரத்துப்பாய் இருந்தார், திரும்ப அரசு மேல்முறையீடு செய்யப்படும் அறிவிச்சிருந்தாங்க. இது மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1 மாசத்துல ஏற்கனவே வழக்கு தீர்ப்பு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு 1 மாதத்திற்குள் சார்ஜ் ஷீட் போட்டு வழக்குக்கு தீர்ப்பை வாங்க வேண்டும் சொல்கிறார்கள். செய்ய வேண்டும். செய்து அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அச்ச உணர்வை ஏற்படுத்துறது எப்படி? நான் டிவி பாக்குறேன் அல்லது படிக்கிறேன், பேப்பர் படிக்கிறேன், எனக்கு இந்த செய்தி அரசியல் செய்தி வரும். இந்த மாதிரி கல்சரைகள் எல்லாம், இந்த மாதிரி ஒரு காம புத்தி உள்ளவர்கள் எல்லாம் பத்திரிகை படிக்கிறாங்களா, செய்தி படிக்காது, அவன் தண்ணி போட்டேங்க சுத்திட்டு இருப்பான் போதையில. அவனுக்கு எப்படி போய் ரீச் பண்றதுன்னு சொன்னா அச்சத்தின் வாயிலாக காவலுக்கு அதிகமாக அதிகாரம் கொடுக்கணும். கொடுத்து தீர்ப்புகளை, கடுமையான தீர்ப்பு, கற்பழிச்சான் இவளுக்கு மரண தண்டனை கிடைக்குது என்று தீர்ப்பு வெளியே வர வேண்டும். அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். சட்டம் கடுமையாக இருந்தால்தான் இது போன்ற குற்றவாளிகள்
திருந்துவார்கள் அல்லது பயப்படுவார்கள். திருந்தது கூட வாய்ப்பு, அட்லீஸ்ட் பயப்படுவோம். அப்ப அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சம்பவம் நடந்துட்டா இவர்கள் அவர்களை குறை சொல்வது, அவர்கள் இவர்களை குறை சொல்வது. அப்ப என்ன நடக்கும்? 2 பேர் சண்டை போட்டு குற்றவாளி நடுவால தூந்து போயிட்டு இருப்பான். ஊர் 2 தான் கூத்தாடி கொண்டாட்டங்கிற கலை. நிஜாமுதீன் சார், நீங்க ரொம்ப நாளா தமிழ்நாட்டினுடைய அரசியலை கவனிச்சுட்டு வரீங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறீங்க சார். 2-3 விஷயங்கள் சார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ட்டு அன்புமணி சொல்வது, பெண்கள் இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுறாங்க அப்படின்ட்டு திரு நயினார் நாகேந்திரன் சொல்றது, பெண்களுடைய பாதுகாப்பை குழி தோண்டி புதைச்சிருச்சு அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது, இது எல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனங்களா இல்ல நிஜமாலுமே அப்படியான ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கா? எல்லாமே ஒரு கூட்டு கட்சிங்க. அத்தனை பேர் யாரு? எது ஒரே கூட்டில் உள்ளவங்க தானே, வேற யாரும் சொல்ல இல்ல. யாராவது ஒரு மனித உரிமை போராளி சொன்னாரா? இல்லையே. எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஆய்வு பண்றாங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா, யாருக்கு சாதகமா போகுதா, மந்திரி விட்டு பிள்ளைகள்லாம் இதுல இருக்கானா? போன தடவை பார்த்தோம்ல, போன ஆட்சியில ஒரே ஒரு எத்தனை ஆணைய கட்ட சொன்னது பண்ணதெல்லாம் வீடியோலாம் ஆயிரக்கணக்கில் எப்படியா இருந்துச்சுல. தப்பு யாரும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. நடவடிக்கை எடுக்கதா இல்லையா அரசு, கைது பண்றாங்களா இல்லையா, அதான் மெயின். அதாவது சார், பாதுகாப்பு என்பதை நான் எனக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா இருக்குது பாதுகாப்புக்கு, சுற்றிலும் மிலிட்டரி வச்சு தான் பாதுகாத்துக்குது. பாகிஸ்தான் அடிச்ச பிறகு பாதுகாக்கிறது, அதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு கட்டுமானத்தை போட்டுக்கணும், அதான் பாதுகாப்பு. அப்ப இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ யாரா இருந்தாலும் தனக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுக்கணும்ல. அப்போ எந்த இடத்துக்கு போகணும், நான் கேட்க ஒரு சேர் இருக்குது, நீங்க டக்குனு போய் காலை வச்சு உள்ள விடுவீங்க, நான் நடந்து பாதை தான் சொல்லிட்டு சேர்த்தா ஒதுங்கிதான் போவோம். மழை வேகமா வருது, நம்ம வெளியே போவோமா? எச்சரிக்கை இருக்குல்ல. அப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த அச்சuணர்வும் பாதுகாப்பு அச்சuணர்வை விட பாதுகாப்புணர்வு வர வேண்டும். நான் பெண்களுக்கு நான் சொல்லல, உடனே கல் போட்டுருவாங்க யாராவது போய் பெண்களை பாதுகாப்பா வீட்டுல இருக்க சொன்னா நிஜாமுதீன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்புணர்வை நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றாங்க. போலீஸ்காரன் தப்புன்னா உடனே பிடிச்சு போட்டு பதவி நீக்கம் பண்ணாங்க, அவனுக்கு அண்ணன் தண்டனை வழங்கணும், அதை செய்யணும். கமிஷனர் இல்லை, ஒரே ஒரு தான், இது எல்லாரும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசினார்கள்னு அவர் இதை அரசியல் படுத்துறாரு. நடந்த நிகழ்வினுடைய வழியே நாம் இங்கே பேசுகிறோம். அது அதிமுக பேசினா என்ன, ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட மேலிட பார்வையாளர் பேசுறாரு, அவர் பேசுறது குறித்து நாம எப்படி சரி. இன்னொன்று, நீங்க என்ன சொல்றீங்கன்னா 11 மணிக்கு ஏன் அவர்கள் அங்கே சென்றார்கள் என்று நீங்க அப்படி கேட்கல சார். அவர் கேட்காதது நீங்க கேட்ட மாதிரி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அந்த துணி அவர் அப்படி கேட்கல. இல்ல சார், ப்ளீஸ். இல்ல அவர் அப்படி சொல்லல சார். டெல்லி சம்பவமும் இப்படிதான் நடந்ததுன்னு சொன்னாரு சார். தயவு செஞ்சு மாத்தாதீங்க சார். இல்ல சார், அந்த அதாவது பெண்களும் ஆண்களும் ஒரு அச்ச உணர்வை, பாதுகாப்பு உணர்வை அந்த அப்படின்னு நம்ம சொல்றதுல இருந்து சார், ஒரு பெண் எந்த நேரமானாலும் வெளியே சென்று வருவதற்கான பாதுகாப்பை ஒரு அரசு உறுதி செய்யணும் சார். அதான் சிட்டில போயிட்டு வரலாம், நாகூர்ல போயிட்டு வரலாம். ஓகே சார், சார் பேசலாம் சார். நாகூர்ல போயிட்டு வர முடியாது சார். விமான நிலையம் எங்க கட்டப்படுகிறது, ஒதுக்குப்புறங்களில் கட்டப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன சார்? நீங்க வேற அவர் அப்படி சொல்லல, அந்த பொருளை சொல்லலங்கிறீங்க. இல்ல அது என்ன சார் இது? வாய்ப்புகள் இல்லாத முன்னர் ஆகாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்திரு கோலக்கல். இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. இதை அனைத்து கட்சியும் சேர்ந்து கண்டித்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்காக பார்க்க வேண்டும். அதை விடுத்து அதிமுக காலத்தில் எதுவுமே நடக்காது என்பது போலவும் இப்பதான் நடக்குது என்பது போலவும் பிரித்து பேசுவதும், சட்டத்தை ஆட்சி இல்லை என்று பேசுவதும் குற்றவாளிக்கு சாதகமாக போய்விடும். பொறுப்புணர்வு கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில என்ன நடந்தது, இப்போது என்ன நடக்குது என்பதை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம் அல்ல. நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் எப்போது குற்றவாளிகள் தோண்டிக்கொண்டே இருப்பார்கள், அவர்களை விழித்து நசுக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், சட்டத்தை கடுமையாக்க வேண்டும்.
காவாதான் வாழ்க்கை எரிபுணர் வைத்து போலக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே பாதுகாப்புணர்வு நம்ம அனைவருக்கும் வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். ஓகே சார், ஓகே.